பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025க்கான ஆக்ஷன் சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறப்பயே நம்ம வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. மார்க்கி செட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 பேருமே பயங்கரமான விலைக்கு சால்ட் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் 18 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. எஸ், கிட்டத்தட்ட 15.75 நினைக்கிறேன். அதுல வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து முடிச்சாங்க. ஆனா நாங்க ஆர்டிஎம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் உள்ள வந்து அதுக்கப்புறம் 18 கோடி வந்து எஸ்ஆர்ஹெச் கொடுத்து அதை வந்து ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்காக மறுபடியும் விளையாட போறாரு நம்மளோட ஹர்ஷதீப் சிங். ரெண்டாவதா ககிசோ ரபாடா வந்தாரு. 10.75 கோடிக்கு ஜிடி ஒரு ஸ்டீல் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலுமே சூப்பரான ஒரு பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜிடி வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆக்ஷன்ல. ககிசோ ரபாடாவை 10.75 கோடிக்கு தூக்குனதெல்லாம் வேற மாதிரியான ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 கோடிக்கு வந்து பஞ்சாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. என்னைய கேட்டா ஒரு ஓவர் ரேட்டட் பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்லி பஞ்சாபும் டெல்லியும் அடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, டெல்லி பிச்சுக்கு இவர் கரெக்டா சூட் ஆவாரு, பஞ்சாப் பிச்சுக்கெல்லாம் இவர் சூட்டே ஆக மாட்டாரு. இன்னொன்னு பாண்டிங் அண்ட் பேண்டோட காம்போ தான் வரும் நம்ம நினைச்சுக்கிட்டப்போ பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட காம்போ நம்ம பஞ்சாப்ல பார்க்க போறோம். எஸ், பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 26.75 கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க. வேற மாதிரி ஒரு அமௌண்ட் அது. எஸ், ஆனா அவருக்கு ஒருத்தா அப்படின்னா எனக்கு தெரியல. பார்க்கலாம் பஞ்சாப் என்ன பண்ண போறாங்க. பட் பேங்க் உடைச்சிட்டாரு அவரு. அதுக்கு அடுத்தபடியா ஜாஸ் பட்லர் 15.75 கோடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடி எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு அருமையான பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரான ஒரு பிளேயர், ஓபனர் சுக்மன் கில்லோட இறங்கி அடிச்சா என்ன மாதிரி இருக்கும் நினைச்சு பாருங்க. 15 கோடிங்கிறது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. 15.75க்கு பட்லரை தூக்குனது செமையான ஒரு சம்பவம் ஜிடி. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து மிச்சல் ஸ்டார்க். எஸ், மிச்சல் ஸ்டார்க் வந்து டிசி வந்து பாத்தீங்கன்னா 11.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் உண்மையிலுமே ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லுவேன் மிச்சல் ஸ்டார்க். ஏன்னா 11.75 கோடி லாஸ்ட் டைம் 24 கோடி போன ஒருத்தர் இந்த வாட்டி 11.75 கோடிக்கு பிக் மேட்ச் பிளேயர் எடுத்தது ஒரு செமையான சம்பவம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்மளோட ரிஷப் பண்ட் கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் கொடுத்து எல்எஸ்ஜி எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு பிளானடா தான் வந்திருக்காங்க அவரை நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரிஷப் பண்டை டார்கெட் பண்ண போற டீம்ஸோட லிஸ்ட்லாம் நம்ம போட்டப்போ நம்ம எல்எஸ்ஜி பேரெல்லாம் பெருசா சொல்லல. பிகாஸ் அங்க நிக்கோலஸ் புரான் இருக்காரு, விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. அட் த சேம் டைம் அவரு ஒரு பேட்டர் இல்லையா, கேப்டன்சி ஆப்ஷனும் கூட. சரி அப்படின்னு தான் நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனா எல்எஸ்ஜி ஒரு பிளானடா 27 கோடி ரூபாய் வரைக்கும் வந்திருக்காங்க. டெல்லி திருப்பி எடுக்க பார்த்தாங்க நம்மளோட ரிஷப் பண்ட. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கல. லைக் 27 கோடி ரூபாய் எல்எஸ்ஜி கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க. செமையான ஒரு பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் 27 crore அப்படிங்கிறது ஒருத்தா அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் 30 crore கிட்ட போயிருவாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஐபிஎல் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுனால. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஓவராலா மார்க்கி செட் 1 முடிஞ்சிருச்சு. சூப்பரா வந்து போய் வித்துட்டாங்க எல்லாருமே. மார்க்கி செட் 2 நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்ச வரை அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, அண்ட் இதுல சூப்பர் பை எது, ஒஸ்ட் பை எது அப்படின்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டே. நன்றி, வணக்கம்.